அதேமாதிரி இங்கிருந்தே ஒரு 20-30 சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா சிரிக்கிறாங்க, நல்ல சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே அது நடக்கவும் போகுது. ஊடக நண்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ளும். பின்னால் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டார் அண்ணா விபி துரைசாமி. அமைச்சர்களாக கூட வருவார்கள். இறை நினைத்தால் நிச்சயமாக நடக்கும். ஊடக நண்பர்களுக்கு இதுவரையிலும் இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் புகழ்ந்து 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 பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் நடைமுறை சம்பவங்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இந்தியாவின் மிகப்பெரிய 4வது அதிகாரமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள், உங்களுடைய தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்தது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 50%, குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் இன்னைக்கு 60%. யாராவது அதை எதிர்கொண்டிருக்கிறார்களா என்றால், எழுதி கொண்டிருக்கிறார்களா என்றால், அல்லது மீடியாக்கள் காட்டுகிறார்களா என்று சொன்னால் இதுவரையிலும் கிடையாது. லாக்அப் டெத் மரணங்கள், 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன், 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். சட்டமன்றத்தில் பேசினால் சகோதரி நம்ம திருமதி வானதி சீனிவாசன் கூட இருந்தார்கள். நாங்கள் மட்டுமா வாங்கணும், நீங்கள் அகில இந்திய அளவில் வாங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர தங்களுடைய நிர்வாக திறமையின்மை அவர்கள் வெளிப்படுத்த தயாராக இல்லை. ஆக பாரதிய ஜனதா கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே, நமது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வழியிலே இன்றைக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிற கட்சியாக, தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்ற கட்சியாக, நல்லதொரு கட்சியாக உருமாற கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இந்த ஆட்சி கவிழும். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும்.